ரைஸ் மீன் பிடிக்க வந்தோம். எண்ணூருக்கு ஹார்ட்லூர் மேலே வந்தோம். ஓட்டு போட்டு வந்தோம். நம்ம கடமையை முடிச்சுட்டு ரெண்டாவது நமக்கு இருக்கிற ஒரு கடமையை பண்ணலான்னு வந்தோம். பாறை பிடிக்கலான்னு ஒரு சில பல ஹார்ட்லூர்ஸும் போச்சு. வந்தவொன்னே போட்டவொன்னே முதல் ஸ்ட்ரைக்கு எனக்கு தான். 60 லீடர் லைன் யூஸ் பண்ணதுனால மீனை லேண்ட் பண்ண முடியல. கல்லில் பட்டு அறுத்துட்டு போயிடுச்சு மீன். ரொம்ப காற்று, ரஃப் கண்டிஷனு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரியான காற்று, சரியான அலை. எண்ணூரில் முடியலைங்க. அறுத்துட்டு போனோன்னா நான் உட்காந்துட்டேன். ஏன்னா இப்போ மீன் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணுறதுலாம் ரொம்ப தலைவலி, வராது அவ்வளோ சீக்கிரம். அதனால் ஆனால் என் டீமில் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், மீன் அடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. கெஸ்ஸிங்லாம் நம்ம ஆள் பண்ணவே மாட்டாருங்க. போட்ட அடி பாருங்கள். பெல்ட்டு வேறு போட்டிருக்கான் பைக் பையனுக்கு. பெல்ட்டை போட்டு எங்கள் ஆள் அடி அடிச்சு சுற்றி ஒரு பாறையாச்சு பிடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரமாக உழைச்சிட்ருக்காங்க. இவனுக்காகவாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பெரிய வீடியோ தான் போட முடியல, சின்ன சின்ன வீடியோ, ஷார்ட் வீடியோவை தான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க. சாரி கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கான். இதெல்லாம் ஒரு மீனை அவனும் பிடிப்பான், நம்மளும் கரெக்டாக கேமரா ஆன் பண்ணி உட்காரலாம், லைவாக ஒரு ஸ்ட்ரைக்கு காட்டலான்னா இல்லை, முடியல கைஸ், ரொம்ப கஷ்டம். அதான் நிறைய பேர் நினைப்பாங்க வீடியோவை பார்த்துட்டு மீனை போட்டு உடனே பிடிச்சிடுறாங்க அப்படின்னு. இதில் இருக்கிற அந்த கஷ்டத்தை பாருங்கள். எவ்வளோ சேஃப்டியாக நின்று ஒரு மீன் அடித்தா இந்த கல் ஓரமாக போய் இந்த மாதிரி இந்த கல்லுலலாம் இருக்கிற ஆளி, இந்த கல்லெல்லாம் லீடர் லைன் பட்டு பார்த்திங்களா எப்படி வருது. இந்த மாதிரிலாம் இதில் வந்து பட்டு அறுத்துட்டு போயிடும். எனக்கு அடித்தது இருக்கோங்க ஒரு 3-4 கிலோ மீன் சைஸு. எதனா ஒன்று இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கோங்க. டிசப்பாயிண்டடு இன்றைக்கி ஃபுல்லாக. எல்லாருமே நல்லதை மட்டுமே சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷிங்கில் இருக்கிற அந்த டிசப்பாயிண்டட் யாரும் சொல்ல மாட்டாங்கன்றதால இன்றைக்கி நானே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இவன் மீன் பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சா பின்னாடி ஆட் பண்ணுறாங்க.